அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். காஞ்சி மகாபெரிவாளோட மகிமையில் அவள் காளஹஸ்தியில் இருக்கிறதே 1966 வருஷம் பல பேர் வந்து தரிசனம் பண்ணி அனுகிரகங்களை அடைஞ்சுன்னு இருக்கா. அப்படின்னா கூட அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு பக்தர் யார் அப்படின்னா, கிரீஸ் நாட்டு ராணியான ஃப்ரெடரிகா அப்படிங்கிற ராணி, கிரீஸ் ராணி. அந்த கிரீஸ் ராணி தன்னோட குடும்பத்தோட வந்து பெரியவா தரிசனத்துக்கு வந்தா. பெரியவா காளஹஸ்தியில் இருக்கிறது. ராணி ஃப்ரெடரிகா, பிரின்சஸ் ஐரணி அவள்லாம் வந்தா. குடும்பத்தில் எல்லாருமே வந்தா பெரியவாளை தரிசனம் பண்ண. டாக்டர் டிஎம்பி மகாதேவன் அப்படின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்த பெரிய தத்துவ பேராசிரியர், அவர் தான் இந்த கிரீஸ் ராணியை அழிச்சுன்னு வந்தார் பெரியவா தரிசனத்துக்கு. இந்த கிரீஸ் ராணி எப்படி பெரியவாளை பத்தி தெரியும், பெரியவாளை தரிசனம் பண்ணும் வந்தா அப்படின்னா, ஒரு சர்வமத மாநாடு ஒன்றும் கிரேக்க நாட்டில் நடந்தது. அதுக்கு இந்த நமது பாரத நாட்டு இந்திய கலாச்சாரம், இந்து சமயத்தை பத்தி ஒரு உரையாற்றுறதுக்காக டாக்டர் டிஎம்பி மகாதேவன் போயிருந்தார் அந்த நாட்டுக்கு. அங்க பேருக்கிறதே ஒவ்வொரு மதத்தை பத்தியும் அந்தந்த மதத்தை பத்தி பேசுறதுக்காக வந்தவாள்லாம் பல பேர் அவாவா அன்னைக்கு பல விஷயங்களை பேசுவா. அப்படி பேசுறதே இந்த டிஎம்பி மகாதேவன் நமது சனாதன இந்து மதத்தை பத்தி பேசுற அன்னைக்கு மட்டும் இந்த கிரீஸ் ராணியும் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தா. அப்படி வந்திருக்கிறதே டிஎம்பி மகாதேவனோட பேச்சு கேட்கவே வேண்டாம். அவரோட புலமைக்கும் மேதாவிலாசத்துக்கும் அப்படி சொல்லிண்டே வரத்தே டிஎம்பி மகாதேவன் பெரியவாளை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னார். ஏதோ ஆதி காலத்துல வேத காலத்துல ரிஷிகள்லாம் அப்படி இருந்தா இப்படி இருந்தா இவ்வளவு சக்தி எல்லாம் இருந்தது அந்த மாதிரிலாம் சொல்றா. அப்படி இருந்தா கூட இந்த கலியுகத்திலையும் 20ஆம் நூற்றாண்டுலையும் அப்படி எல்லாம் இருக்க முடியுங்கிறதுக்கு சாட்சியா காஞ்சியில காஞ்சி பெரியவர்னு இருந்துருக்கார் அப்படின்னு பெரியவாள்லாம் பத்தி சொல்லி பெரியவா பிரபாவத்தை சொன்னா, இது இந்த அம்மாக்கு, இந்த கிரீஸ் ராணிக்கு ரொம்ப மனசுல பதிஞ்சுது. ஒரு ஆர்வம் மேலிட்டுது. இப்படி இருந்தா அப்படி இருந்தா ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஏதோ யாதோ கீர்த்தனாமிரத்தை யாரோ அப்படி இருந்தா அப்படிங்கிறத விட அதே மாதிரி குணாதிசயங்களோட, அதே மாதிரி தபஸோட, அதே மாதிரி நடவடிக்கைகளோட இப்போ எய்தாப்புல கண்ணெதிர்க்க ஒருத்தர் இருக்கான்னா அவளை அவசியம் பார்க்க வேண்டாமோ? பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படிங்கிற அதே மாதிரி பல மகான்கள் சொன்னா, உன்னை பார்க்காத கண்ணு இல்லை அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ. அது மாதிரி பெரியவாளோட அந்த அவதார காலத்துல பெரியவாளை பார்க்காத கண்ணெல்லாம் நிஜமாவே பாக்கியம் இல்லாத கண்ணுன்னு தான் சொல்லணும். பெரியவாளை அவசியம் பார்க்க வேண்டிய கண்ணு. சரி அப்பதான சார் அப்படின்னர். இப்பவும் அதை நாம அனுபவிச்சாலே போறோம். இப்பவும் பெரியவா பலவிதமான போட்டோஸ்ல இருக்கா, சித்திரங்கள்ல இருக்கா, காஞ்சிபுரத்துல அதிஷ்டானத்துல நித்திய சாநித்தியத்தோட இருந்துட்டு இருக்கா. அதனால இத்தனை நாள் நாம அவளை பத்தி தெரிஞ்சுக்கல, பார்க்கல, அவள்கிட்ட நமக்கு ஒரு ஈடுபாடு வரல, பக்தி வரலன்னா கூட இப்போ வரலாம். இப்பவும் ஒன்றும் நஷ்டமாயிடல. வந்துடுத்துனாலே போறோம், நமக்கு பெரிய பாக்கியம். நம்மளோட வாழ்க்கை ஒரு பயனுள்ளதா ஆச்சு. எடுத்த ஜென்மா கடதேறிடும் அப்படின்னு சொல்றாப்புல அவசியம் பார்க்கணும். ஏன்னா அத்தனையும் ஏதோ வேத காலங்கள்லாம் சொன்ன மாதிரிலாம் இந்த 100% தர்மமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னா காமிச்சிருக்கா பெரியவா. அதுதான் இந்த கிரீஸ் ராணிக்கு ரொம்ப மனசுல ஆர்வமா இருந்தது. அதனால டிஎம்பி மகாதேவன்ட்ட சொன்னான், நாங்க வந்து பார்க்க முடியுமா, வாழை இன்டர்வியூ கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, அவரும் பெரியவாள்கிட்ட கேட்டு சொன்னார். பெரியவா வர சொன்னா. இந்த காளஹஸ்தியில தான் வந்து பார்த்தா. வந்து பார்த்தவா 2-3 நாள் அங்கேயே தங்கி இருந்து, நீங்க ஒரு வீடியோ காட்சியில கூட இருக்கு, கிரீஸ் ராணி குடும்பத்தோட ஐரணியோட எல்லாம் வந்து டிஎம்பி மகாதேவன் அவளோட வந்து பெரியவா தரிசனத்துக்கு வராப்புல. ஒரு பெரிய கிரேக்க சாம்ராஜ்யத்தோட ராணி, அப்பேற்பட்டவெல்லாம் வரத்தே பெரியவா அப்படின்னு தானே. சாதாரணமா ஒரு தரையில உட்காந்துட்டு இருப்பா. அவளையும் தலையில ஒரு ஜம்காலத்தை போட சொல்லி அங்கேயே தான் உட்காந்து இப்படிதான். இது எதுக்கு அப்படின்னா, பெரியவா யாரு வந்தாலும் சரி அவளுக்கு நம்மளோட சம்பிரதாயம் என்ன, இதுல இருக்கிற தாத்பரியம் என்ன, இதோட பெருமை என்னன்னு சொன்னா போறாது. அது அவளும் கொஞ்சம் டேஸ்டுக்கு அனுபவிச்சான்னு பார்க்கணும். அப்படிங்கிறதுனாலதான் யாரு வந்தாலும் என்ன வந்தாலும் பெரியவா தன்னோட எந்த ஒரு விஷயத்தையும் மாத்திக்காத தான் இருக்கிறாப்லயே அப்படியே சொச்சமா இருந்துட்டு அவளையும் அந்த விஷயத்துக்குள்ள ஒரு பரிச்சயப்படுத்துறாப்புல இருந்தாலும் பெரியவாள்கிட்ட விசேஷம். அதான் குரு ஆச்சாரியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சிறப்பா இருக்கு. நம்மளையும் அந்த லைன்ல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஒரு ருச்சி வராப்புல அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்.
குழந்தைகள்கிட்ட என்ன பண்றோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைக்கு ஏதாவது ருச்சி தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இந்த தாயார் தான் அப்படி தேனை தடவி நாக்கில் தடவி 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 அதுக்கு ஸ்வீட்டுனா என்ன, ருச்சியெல்லாம் என்னங்கிறா. உனக்கு ஒண்ணுமே தெரியாத இருக்கிறது, இந்த தாயார் போய் வலிய தடவினோன்னு அப்படின்னு உடனே அதை சப்பு கொட்டுறது. அதுக்கப்புறம் இது நாக்கு இந்த தேனை பார்த்தா ஸ்வீட்டை பார்த்தா ருச்சி தெரிஞ்சுக்கிறது, அது சப்பு கொட்டுறாப்புல நமக்கு இதுல இந்த தர்மத்துல என்னென்னலாம் இருக்கு, நல்லது இருக்கு, இதோட பயன் என்ன அப்படின்லாம் நம்ம தெரியாத இருக்கிறதுனால அதுல நமக்கு ஒரு கவனம் இல்லை, ஏதோ அலட்சியமா இருக்கும். அது நமக்கு ஒரு பரிச்சயமாயி தெரிய ஆரம்பிச்சுடுத்துன்னா, அதுல உள்ள சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டோம்னா, அதுல டேஸ்ட் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு விட தோணாது. அந்த டேஸ்ட் பார்க்கணும் வரணுங்கிறதுக்காக தான் பெரியவா என்ன பண்ணினா வேணும்னு இது மாதிரி எல்லாம் பண்ணி காமிச்சா. ஒரு கிரேக்க நாட்டு ராணி வந்திருந்தா கூட, கிரீஸ் ராணி வந்திருந்தா கூட பெரியவா அவளையும் தரையில உட்காத்தி வச்சு அவள்கிட்டையும் சர்வசாதாரணமா பேசிட்டு இருப்பா. ஆச்சரியமா இருக்கும். அவ அரண்மனையில போய் பார்த்தா, அவ நாட்டுல பார்த்தா ஒரு ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் அவளோட தோரணையும் அவளோட விஷயமும் எப்படி இருந்திருக்கும். ஆனா இங்க காஞ்சிபுரத்துல வந்தா, பெரியவாள்கிட்ட வந்தா, அந்த சன்னதியில வந்தா ஆத்தங்கரையோ குளத்தங்கரையோ இனிமே அங்கேயோ இங்கேயோ எங்க வேணாலும் இருக்கும். இன்னொரு போட்டோ கூட இருக்கு. மகாகாங்கிற இடத்துல பிரசிடென்டா அந்த விவிகிரி வந்து தரிசனம் பண்ணி பார்த்தா, ஜன்னலுக்கு அந்த பக்கம் பெரியவா உட்காந்துப்பா, கம்பிக்கு ஜன்னலுக்கு இந்த பக்கம் பிரசிடென்ட் உட்காந்து தரிசனம் பண்ணுவார். இது மாதிரிலாம் எங்கேயும் இப்படி எல்லாம் நடக்காது. பெரியவா சன்னதியில தான் நம்ம எல்லாம் நடக்கும். ஆச்சரியமானது. யார் வந்தாலும் யாரு போனாலும் அவளுக்காக இங்க எதுவும் மாற்றம் கிடையாது, இருக்கிறபடிதான் இருக்கும். அவாதான் இந்த இடத்துக்கு வந்து மாறிக்கணும். காரணம் இது தெய்வீகம். இதுக்குத்தான் எல்லாரும் ஏங்கணுமே வழி, இதைத்தான் பழக்கப்படுத்திக்கணுமே வழிய. அதனால வலியவானும் கொஞ்சம் ஒரு கம்பல்ஷனுக்கான இங்க பார்க்க வரதுனால இதுலயானு இப்படி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணி வச்சிருப்பா பெரியவா. அப்படிதான் இந்த கிரேக்க நாட்டு கிரீஸ் ராணி அவ குடும்பத்தோட வந்து தரிசனம் பண்ணது இந்த காளஹஸ்திங்கிற இடத்துல தான். இந்த காளஹஸ்தியில பெரியவா தரிசனம் உண்டா. அதே மாதிரி பாரத பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அப்படிங்கிற அம்மா, அவளுக்கு பெரியவாள்கிட்ட எவ்வளவு பக்தி அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சது. பல சந்தர்ப்பங்களில் வந்து தரிசனம் பண்ணியிருக்கா. இந்த தரிசனம் பண்ணது கூட எப்போன்னர் இந்த 66வது வருஷத்துக்கு அப்புறம் பிற்காலத்துல தான். எதனால இந்த இந்திரா காந்தி அம்மா பெரியவாள்கிட்ட அவ்வளவு பிரியம் வந்து தரிசனம் பண்ண அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் கிரீஸ் ராணி அப்படின்னு சொல்லலாம், ஃப்ரெடரிகா. இந்த டிஎம்பி மகாதேவன்ட்ட ரொம்ப க்ளோஸா அவருக்கு அத்தியந்தமா இருந்து கைங்கரியம் பண்ணியிருந்தார் வெங்கட்ராமன் அப்படின்னு அவர் சொல்லுவார். டிஎம்பி மகாதேவன் சார் வந்து கிரீஸ் ராணியை அவ குடும்பத்தோட அழிச்சுன்னு வந்து பெரியவாள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அந்த பெரியவாளுக்கும் அந்த கிரேக்க நாட்டு குடும்பத்துக்கும் கிரீஸ் குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய அந்யோன்யமாயிடுது. அப்புறம் அந்த கிரீஸ் நாட்டு ராணியை சேர்ந்து அவ எங்கெங்கெல்லாம் சம்பந்தம் பண்ணிட்டு இருக்காளோ, பொண்ணை கொடுத்து பிள்ளை எடுத்து இது மாதிரி சம்பந்தம் பண்ண இடத்தெல்லாம் கூட அந்த வம்சங்கள்லாம் கூட பெரியவாள்கிட்ட வந்து தரிசனம் பண்றாப்பெல்லாம் இருந்தது. இந்த ஃப்ரெடரிகா தரிசனம் பண்ணிட்டு அவ நாட்டுக்கு போனோம். இவ்வளோ ஒரு நாட்டு கிரீஸ் நாட்டு ராணி, அதனால ஒரு இன்னொரு நாட்டு தலைவர் வந்தா நமது அரசாங்கத்துல அதுக்கு உண்டான மரியாதையெல்லாம் செலுத்தி எல்லாம் பண்ணுவாளே. அப்படி இருக்கிறதே ஒரு சந்தர்ப்பத்துல இந்திரா காந்தியோட அந்த அம்மா பேசினுக்குது. இந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்கும் அவளுக்கும் ரொம்ப பரிச்சயம் உண்டு, பழக்கம் உண்டு. அப்ப இந்த ஃப்ரெடரிகா சொன்னாலும் பெரியவாளை பத்தி பேச்சு, காஞ்சி பெரியவர்னு ஒருத்தர் இருக்க, மகா பெரியவா இருக்கா, மகா தபஸ்வி, அவரை பத்தி நீ போய் பார்த்திருக்கியா அப்படின்னு இந்திரா காந்தி அம்மாட்ட கேட்டிருக்கா. நான் பார்த்தது இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கா. இவ சொல்லிதான் தெரிஞ்சுட்டாவா. அப்படியா, நான் பார்த்ததில்லை அப்படின்னா அதுக்கு கிரீஸ் ராணி சொன்ன வார்த்தை அப்படின்னு வெங்கட்ராமன் சொல்றார். உடனே இந்த அம்மா சொன்னா, என்னது இது, உங்க நாட்டில் தான் அவர் இருக்கார், நீ பார்த்ததில்லைன்னு சொல்ற, அந்த நாட்டுக்கு நீ பிரைம் மினிஸ்டருங்கிற, அப்போ தென் யூ ஆர் அன்ஃபிட் டு பி அ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. அப்போ நீ அந்த நாட்டில் அந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறதுக்கு உனக்கு வெக்கப்படணும். ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு மகான் ஒன்னு ஆட்சி பண்ற தேசத்துல உனக்கு உங்க நாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கார், அவரை நமக்கு தெரிஞ்சுக்கல பார்க்கல அப்படின்னா இதை விட ஒரு நாம எதை தெரிஞ்சுக்கணுமோ எதை கோட்டை விட்டோமோ நமக்கு அது பெரிய கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு அந்த அம்மா பரியாசம் பண்ணினா. இதுக்கப்புறம் இந்த அம்மா இவ்வளவு ஸ்ட்ராங்கா கிரீஸ் ராணி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்திரா காந்தி அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வம் வந்து அப்புறம் உடனே பெரியவாளை தேனம்பாக்கத்தில் வந்து பார்த்து அப்புறம் பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பெரியவாள்கிட்ட வச்சிருந்த பக்திக்கு ரொம்ப பெரிய விஷயமா அது தெரிஞ்சது நமக்கு. இப்படி இந்திரா காந்திக்கும் பக்தி வரத்துக்கு காரணமா இருந்தது இந்த கிரேக்க நாட்டு ராணி அப்படிங்கிறது தெரியுது. இப்படி பல பேர் பெரியவாள்கிட்ட பக்தி ஸ்ரத்தையோட இருந்திருக்கா. பெரியவாளை பார்த்தா
பார்த்த மாத்திரத்தையே அந்த பக்தி வந்துடுது. அப்படி இருக்கிற பெரியவா பலருக்கும் தான் வழி காமிக்கிறா. அவளை ராஜாவா இருந்தா என்ன, ஆண்டியா இருந்தா என்ன, அரசனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, எல்லாருக்கும் நல்வழி காமிக்கணும், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறது தானே அவளோட லட்சியம், அவளோட அவதார நோக்கம். அப்படி இருக்கிற பெரியவா தேனம்பாக்கம்ங்கிற இடத்துல இருந்தா. அப்போ திருச்சியிலேருந்து டாக்டர் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்தார். அவர் தரிசனத்துக்கு வந்தார். இவர் தரிசனத்துக்கு வரத்தே சாயந்தரம் ஒரு 5 மணி 5:30 மணி வாக்குல இருக்கும். இவர் உடனேயே கிளம்பி பெரியவா தரிசனம் மட்டும் உடனே ஊருக்கு போகணும், பஸ்ஸை பிடிச்சு போகணும் அப்படின்னு பிளான்ல வந்திருக்கார். வந்து பார்த்தாரு, 1/2 மணி ஆச்சு, 3/4 மணி ஆச்சு, 1 மணி நேரம் ஆக போறது, பெரியவா தரிசனம் கிடைக்கல. இவர் என்ன பண்ணார், ஈவினிங் 6 மணிக்கு மேல ஆயிடுத்துன்னா இந்த மழை காலத்துல உடனே சீக்கிரமா இருட்டிடும். அப்போ அந்த காலத்துல பெரியவா தேனம்பாக்கத்துல இருக்கிறதே காஞ்சிபுரத்துல, சின்ன காஞ்சிபுரத்துல வரதராஜர் கோவில்லேருந்து உள்ளுக்குள்ள போகணும். ஒரே அத்வானமா இருக்கும், ஒரே நாயெல்லாம் கொலைச்சுட்டு இருக்கும், ஒரே காடு மாதிரி இருக்கும். இந்த வரதராஜர் கோவில்கிட்ட வந்தாதான் ஒரு ஊருங்கிற சாயலே வரும். வீடு இருக்கும், மனுஷா இருக்கும், நடமாட்டம்லாம் இருக்கும். அதை தாண்டி அந்த இடத்தை தாண்டிட்டோம்னா அப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போல ஒரே வனாந்தரமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த சிவாஸ்தானம்ங்கிற கோவில் இருக்கும். அதுல பெரியவா இருந்தா சுத்தி வரையும் ஒண்ணும் இருக்காது. இவர் கொஞ்சம் பயந்த சுபாவம், நாய் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கு, இருட்டி போனப்புறம் இந்த இடத்துல குறுக்க இந்த வழியை தாண்டின்னு வரணுமே, அதுக்கு பயந்துட்டே என்ன பண்ணிருக்க, சீக்கிரம் கிளம்பிடணும், வெளிச்சம் இருக்கிறதே கிளம்பி வந்துடணும் அப்படின்னு பார்த்தா பெரியவா தரிசனம் கொடுக்கல. ஒரு வழியா 6 மணிக்கு மேலதான் பெரியவா தரிசனம் கொடுத்தா. தரிசனம் கொடுக்கறதுக்குள்ளேயோ நன்னா கும்பு இருட்டி போயிடுத்து. இப்ப தரிசனம் ஆயிடுத்து. போய் இந்த வழியை தாண்டிண்டு சின்ன காஞ்சிபுரம் போய் அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல போய் பஸ் பிடிச்சி ஒரு ஊருக்கு போகணும். பயந்துன்னு இருக்காரு, பயந்த சுபாவம்னு சொன்னேன்னு பயந்துன்னு இருக்காரு. அப்படி யோஜனை பண்ணிட்டு இருக்கிறது பெரியவா என்னம்னா இவருக்கு தரிசனம் கொடுத்தா. உடனேயே அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுன்னா பிரம்மபுரீஸ்வரர் தரிசனம் பண்ணா. நேர்ந்து கிளம்பி ரோட்ல நடக்க ஆரம்பிச்சுட்டா. அதாவது சிவாஸ்தானம் கோவிலை விட்டு வெளியில வந்துட்டா. பெரியவா வந்தோன்னு கூட கைங்கரியம் பண்ணுவாள்லாம் கூட எல்லாரும் வரா. பெரியவா எங்கேயோ வெளியில போப்பறா, கோவில் வெளியில் தரிசனத்துக்கு போப்பறா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி அனுமானம் பண்ணி தெரிஞ்சுன்னுட்டா. பெரியவா அப்படி முன்னால வர இந்த கூட இருக்கிற கைங்கரியம் பண்றவாள்லாம் பெரியவா வந்தாக்க வழிக்கு வெளிச்சம் வேணுமே, 2-3 அரிக்கன் லைட் எல்லாம் ஏத்துன்னு எல்லாருமா வரா. நேரம் அந்த 1.5 கிலோமீட்டர் போல எல்லாத்தையும் இந்த வனாந்திர பிரதேசத்தெல்லாம் தாண்டினா பெரியவா சின்ன காஞ்சிபுரம் வந்து வரதராஜர் கோவில் பிராகாரம் வந்தது. அந்த மாடவீதி வழியால பெரியவா சுத்திண்டு வரதராஜரை போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வரத்துக்கு மாடவீதியில பிரதட்சணம் பண்ணுவா. அப்படி பண்றதுக்காக பெரியவா போறா. இவர் போனோன்னு இந்த அந்த டவுன்ல அந்த இடத்துக்கு வந்தோன்னு பெருமாள் கோயில்கிட்ட வந்தோன்னு இந்த ராமகிருஷ்ண பார்த்தா அனுகிரகம் பண்ண போயிட்டு வான்னு உத்தரவு கொடுத்துட்டா. இந்த ராமகிருஷ்ணனுக்கு ஒரே சந்தோஷம். நாம் அந்த இருட்டுல பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு எப்படி வருதுன்னு பயந்துருந்தோம். நமக்கு கொண்டு விடணும், இந்த வழிகாட்டி நம்மளை கொண்டு விடணும், நம்மளை பயத்தை போக்கி நம்மளை கொண்டு விடணுங்கிறதுக்காக பெரியவா ஏதோ வரதராஜரை பிரதட்சிணம் என்ற வியாஜியத்தை வச்சுட்டு நமக்காக வந்திருக்காளே அப்படின்னு. இதுதானா ஈவினிங்லாம் ஒன்றும் பிரதட்சிணம் இல்லை, இன்னைக்குன்னு பண்ணியிருக்கா அப்படின்னாலே இது இவருக்காக தானே அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவர் தான் சொல்றார், ஸ்ரீ சந்திரசேகர குருர் பகவான் சரண்யே. என் உள்ளம் உன்னை தேடுதே. பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மாதவிலக்கு கோளாறு, தைராய்டு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு பல மருத்துவ நூல்களை சித்தர்கள் எழுதியுள்ளனர். அவற்றில் இருக்கும் அரிய மருத்துவ முறைகளையும் மூலிகைகளையும் கொண்டு நமது சக்தி மருத்துவமனையில் சிறந்த முறையில் மருத்துவம் செய்து குழந்தையில்லாத தம்பதியர்க்கும் இதர பிற ನೋಯ್களுக்கும் ಮರುತ್ವಂ பார்க்கிறார்கள். ವಂಚತನ ನಿವಾರಣೆ ಈಗ ಸಾಧ್ಯ. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ನಗು ಈಗ. ಹೆಲ್ತ್ ಟೈಮ್ಸ್ ಪ್ರತಿ ಬುಧವಾರ ಮತ್ತು ಶುಕ್ರವಾರ ಮಧ್ಯಾಹ್ನ 12:30ಕ್ಕೆ. பெரியவா அரிக்கன் லைட்லாம் எடுத்துன்னு வர சொல்லி வெளிச்சம் காமிச்சு எனக்கு வழி காமிச்சுட்டே வந்து என்ன பஸ் ஏற்றி நான் ஊருக்கு வந்து சேர முடியுமா பண்ணினா வேதத்தில் சொல்றது
தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னு சொல்றது. எங்க இருட்டோ அந்த இருட்டுக்கு வெளிச்சமா இருக்கிறது என்னன்னு பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு வேத வாக்கியம்லாம் சொல்றது. இது மாதிரி இன்னொரு பாப்பமே, முருகன் படத்துல போட்டிருக்கோம், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு போட்டிருக்கோம். நான் இருக்கிறதே உனக்கு என்ன பயம் அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ. இதெல்லாம் சத்தியம் அப்படிங்கிறாப்பல இந்த ராமகிருஷ்ணனுக்கு நான் இருக்கேன், என் தரிசனம் தான் முக்கியம், என்னை பார்க்கணும்னு வந்துட்ட, உனக்கு தரிசனம் கொடுத்து உன்னோட பயத்தை போக்கி உன்னை எங்க கொண்டு விடணுமோ கொண்டு விட்டு உனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்றதே என்னோட கடமை அப்படின்னு பெரியவா சொல்றாப்புல இருந்தது. யாம் இருக்க பயமேன்னு படத்துல ஏதோ வார்த்தையா போட்டிருக்கிறது, பரம சத்தியமா இன்னைக்கு தெரிஞ்சது. பெரியவா இருக்குன்னு பயம் இல்லை, எந்த இருட்டோ காடோ எது வேணா போலாம் அப்படின்னு. இந்த இடத்துல இருக்கிறது இருட்டு காடு பயம் அப்படின்னா, நாகலட்சுமின்னு ஒரு அம்மா பரம பக்த, அந்த அம்மா விடிகாலத்தால 3 மணிக்கு கிளம்பி போயிடுவா. இந்த நிசியில இந்த இடத்துல நம்ம இந்த ராமகிருஷ்ணங்கிற புருஷனுக்கு ஆம்பளைக்கு அந்த இடத்துல நடந்து வரத்துக்கே பயமா இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுவோம்னு, ஒரு ஸ்திரீ வடிகாரத்தால ஆர்த்தி தட்டியும் தூக்கின்னு பெரியவாளுக்கு விஸ்வரூப தரிசனத்துல ஆர்த்தி எடுக்கணுங்கிறதுக்காக போவா. அவ பிள்ளையெல்லாம் கூட அம்மாட்ட வருத்தப்பட்டு கோச்சுன்னு இருக்காரு, அம்மா நீ இப்படி நெடு நிசையெல்லாம் இப்படி பாதி ராயத்துல 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் ஏந்துன்னு போற பெரியவா தரிசனம்ட்டு யாரானு வழியில எவனானு இருந்துன்னு ஏதானு கழுத்து பிடிச்சிட்டா என்ன பண்றது? கழுத்துல ஸ்திரீகள்லாம் ஏதோ ஒரு திருமங்கல்யம் சங்கிலி எல்லாம் இருக்குமோ இல்லையோ, அதெல்லாம் அதை எடுக்கணுங்கிறதுக்காக ஏதாவது பண்ணிட்டு போறானோ அப்படின்னு அவர் புள்ள சொன்னார். ஆனா இந்த அம்மாவுக்கு என்ன வந்துடுத்து, கோவம் வந்துடுத்து. என்ன பண்ணிட்டா, போற வழியில இந்த சங்கிலி எல்லாம் பிடிங்கிட்டோன்னு சொன்னேன் அப்படின்னா, கழுத்துல இந்த சங்கிலியை கட்டி புள்ள மெட்ட தூக்கி எறிஞ்சுட்டா. இந்த சங்கிலியங்களே யாரானு எடுத்துன்னு போயிட போறானோன்னு தாண்டா உனக்கு பயம், என்ன போகாதேங்கிற, வேண்டாம் இந்த சங்கிலியும் போட்டும், எனக்கு பெரியவா தரிசனம் தான் முக்கியம், பெரியவாளை பார்க்கணும், நான் இதை பத்தியும் கவலைப்படல அப்படின்னு சொல்ற. அப்படின்னா கோபிகைகள்லாம் அப்படித்தான் இருக்கா, தங்களோட வீடு வாசல் குடும்பம் குழந்தைகள் குட்டி அப்படின்னு எதையும் மறந்து போய் அந்த கிருஷ்ணன் அப்படின்னா அவனோட குழலோசையை கேட்டாக்க உடனே தன்னை அறியாத அங்க போனாப்புல பெரியவாங்கிற வார்த்தையை கேட்டாலே, அந்த நாமாவை கேட்டாலே யாரா இருந்தாலும் அந்த ருச்சி கண்டவாளுக்கு தானே நம்மளை எரியாத அந்த திசையை நோக்கி போகும், அவ சந்நிதியை நோக்கி போகும். அப்படின்னா அதுதானே வேதஸ்வரூபமா இருக்கணும். தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னு இருட்டுல இருக்கிற அஜானத்துல இருக்கிற நமக்கு வெளிச்சமா இருக்கிறது அருணாச்சலம் அப்படிங்கிறமே. தீப ஜோதி தீப மங்கள ஜோதி நமோ நமோ. அருணகிரிநாதர் அப்படித்தானே சொல்றார், பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், ஈஸ்வரன் என்ன இருக்கார், ஜோதி ஸ்வரூபமா தானே இருக்கார். அப்பேற்பட்ட தீப மங்கள ஜோதி சாட்சாத் பிரிவம். இந்த ஜோதியாய் இருந்தா ஒளி வடிவமா இருக்கா, நமக்கு ஒளி காமிக்கிறா, வழி காமிக்கிறா, நம்மளை நேர்வழி அழிச்சு கொண்டு போறா, நம்ம எங்க அடையணுமோ எந்த டெஸ்டினேஷன்ல போய் சேரணுமோ இந்த சேர்றதுக்கு வழி பண்றா. இது எத்தனையும் சொல்றோம். அப்படி இருக்கிற பெரியவாளை ஒளியாவே இருந்திருக்கா. பெரியவா இங்க மெட்ராஸ்ல இருக்கிறதே ஆனந்த விடல் இருந்த பரணிதரன் என்ன பண்ணார், ஒளியுடன் ஒரு நாள் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒண்ணு பண்ணினர். ஒளி பெரியவா அதோட ஒரு நாளாம். அது என்ன ஒளியுடன் ஒரு நாளுங்கிறதுக்கு 2 அர்த்தம் சொல்றாப்புல. போட்டோஸ பெரியவாளை எடுத்து பெரியவா ஒரு நாள் முழுக்கலும் எப்படி இருக்கா, பெரியவா தூங்குறதே எப்படி இருப்பா, எழுந்திருக்கிறதே எப்படி இருப்பா, பல் தேய்க்கிறதே எப்படி இருப்பா, ஸ்நானம் பண்றதே எப்படி இருக்கும், பெரியவா பூஜை பண்றது எப்படி இருக்கும், இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பெரியவாளோட அன்னன்னைக்கு நடக்கிற டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதாவது அந்தந்த விஷயங்களை அப்படியே போட்டோ எடுத்து அதை அப்படியே ஒரு தொகுத்து ஒளியுடன் ஒரு நாள் அப்படிங்கிற தலைப்புல ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஒரு பண்ணின. ரொம்ப புதுமையான ஒரு பிரயத்தனம், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா பல போட்டோ இருக்கு. பெரியவா காலங்கார்த்தால ஏந்திருக்கிறதுல ஏந்து ஆரம்பிச்சு அவ பண்ற ஒவ்வொரு அலுவலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டோவா எடுத்து 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 இவர் போட்டோகிராஃபரோட போய் வெகுநாள்ல இருந்து போட்டோகிராஃபரோட போய் அங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு இருந்து இது மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்கா. அது ஒரே நாள்ல இருந்து எடுக்க முடியாது. அன்னன்னைக்கு எந்தெந்த நிகழ்ச்சி இருக்கோ அதை பார்த்து பார்த்து எடுத்துன்னு பல நாட்கள் எடுத்து அது அப்புறம் தொகுத்து ஒரு நாள்ல எனக்கு நிகழ்ச்சியா காமிச்சாத எல்லாத்துக்கும் எடுத்துட்டா. பெரியவாளுக்கு தெரியும், சொல்லிட்டு தான் எடுக்கிறா. அதுல பெரியவா ஸ்நானம் பண்றது எடுக்கணும். பெரியவா ஸ்நானம் பண்றதே தண்ணி இழுத்து கொட்டின்னு ஸ்நானம் பண்றது, எங்கேயானும் குளம் இருந்ததுன்னா அதுல அமுங்கி ஸ்நானம் பண்றது, நதிகள் இருந்தா ஸ்நானம் பண்றது. அப்படி இல்லாம் பெரியவா சம்ஸ்கிருத காலேஜில் இருக்கிறது பின்னால பெரியவா ஸ்நானம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு குளமே வெட்டியிருந்தா. இப்பதான் அது தொத்து ஏதோ வேற கட்டடமா வந்துடுத்து. சமீப காலத்துல கூட அது குளமாவே இருந்தது, சின்ன குளமா இருக்கும். சந்திரசேகர தீர்த்தம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருந்தா. அதுல போய் ஸ்நானம் எல்லாம் பண்ணுவா தினம் பெரிய. அதை எடுத்தர் ஒரு நாளைக்கு
பெரியவா காலங்காலத்தால விடியாரத்தால இருந்து ஸ்நானத்துக்கு போறா, போட்டோ எடுத்தாச்சு. எடுத்தா பெரியவா கேட்டா சாயந்தரம் பரணிதன்ட்டு பேசிட்டு, ஆமா கர்த்தால நான் குளிக்கிறதே போட்டோ எடுத்தியே, நன்னா வந்திருக்கோ, வாஷ் பண்ணி பார்த்தியோ அப்படின்னா. பெரியவா மகா சர்வஜன் அப்படிங்கிறத பல நிகழ்ச்சிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இந்த போட்டோகிராஃபியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, ரொம்ப அசாத்திய நாலேஜும் உண்டு. இதெல்லாம் பரணிதனுக்கு தெரியும். அதனால பர்பஸா பெரியவா பர்டிகுலரா கார்த்தால நான் குளிக்கிறதே போட்டோ எடுத்தியே, அதை வாஷ் பண்ணி பார்த்தியோ, சரியா வந்திருக்கோ, நன்னா இருக்கோ அப்படின்னு கேட்டோடனே இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்தோம். சரி இதுல ஏதோ கோளாறு இருக்கு போல இருக்கு, விழுந்திருக்கா. பல பேருக்கு அது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கு. பல பெரிய பிரபலமான புகைப்பட கலைஞர்களுக்கு எல்லாமே கூட பெரியவா சம்மதிக்காத போட்டோ எடுத்தாலும் ஒன்னும் விழுந்தது இல்லை, வெறும் பிளாங்கா இருக்கும். இன்னொரு போட்டோகிராஃபர் சொல்ற, உலகத்திலேயே ஒசந்த கேமரா வாங்கிட்டு போய் பெரியவாள் எடுத்தேன், எடுக்கிறதே எடுக்கப்படாதுன்னா மீறி எடுத்தேன். ஆனா ஆச்சரியமா இருக்கு, அந்த கேமரால அப்படி எடுத்து ஃபெயிலூரே ஆக முடியாது, ஒண்ணுமே விழல. எப்படின்னு தெரியல. எடுத்தவரும் பெரிய புகைப்பட கலைஞர், கேமராவோ பெரிய இருக்கிறதுலே விலை உயர்ந்த கேமரா. அப்பவும் அது சம்மதம் இல்லைன்னா உள்ள விழாது. பெரியவாளை இத்தனை விதமான போட்டோலாம் நம்ம பார்த்து அனுபவிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே என்ன தெரியுதுன்னு ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் பெரியவா அனுகிரகம் அது மூலியமா நமக்கு வெளிப்பட்டு இருக்கு, உலகத்துக்கு கிடைக்கிறது அப்படின்னு தான் தெரியுது. இப்படி விஷயம் எல்லாம் பெரியவாளுக்கு இப்படி தெரிஞ்சதுனால பரணிதனுக்கு சந்தேகம் வந்துடுத்து. ஓ இந்த போட்டோல என்னமோ இது இருக்கு போல இருக்கு, சரியா விழல, பெரியவா என்னமோ அதுல விளையாடி இருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, அந்த போட்டோகிராஃபிட்ட சொன்ன உடனே அதை நாளைக்கு கார்த்தால அதை வாஷ் பண்ணி பார்க்கணுட்டு. கார்த்தால இவ மறுநாளைக்கு வாஷ் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸா விழுந்திருக்கு. பெரியவா அந்த குளத்துல அமுங்கி ஸ்நானம் பண்றது ரொம்ப நன்னா விழுந்திருக்கு. இவாளுக்கு இந்த புகைப்பட கலைஞருக்கும் போட்டோகிராஃபருக்கும் பரணிதனுக்கு சந்தேகம் வந்துருத்து. இவ்வளவு நன்னா விழுந்திருக்கு, ஏன் பெரியவா நீ வாஷ் பண்ணி பார்த்தியோ நன்னா வந்திருக்கோன்னு கேட்டா. அவ ஒன்னும் காரிய காரணம் இல்லாத அப்படி பேச மாட்டாளே, என்னமோ பேசுறத பார்த்தா இது விழுந்திருக்காதாக்க இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கும்னு நினைச்சோம். ஆனா பார்த்தா பிரமாதமா விழுந்திருக்கு. என்ன ஏதுன்னு அவளுக்கு மர்மம் புரியல. பெரியவாள்கிட்ட போய் காமிச்சா. பெரியவா கேட்டா வாஷ் பண்ணிக்கு ரொம்ப நன்னா வந்திருக்கு அப்படின்னு. பெரியவா பார்த்துட்டு, நன்னா தான் போட்டோ நன்னா இருக்கு, இதை போட்டுட்டு அடியில என்ன வாசகம் போடுவேன் அப்படின்னு. இந்த ஒளியுடன் ஒரு நாள்னா பெரியவா குளிக்கிறா கார்த்தால, பெரியவா தூங்கி எழுந்திருக்கிறா, பெரியவா பூஜை பண்றா அப்படின்னு இந்த போட்டோக்கு என்னங்கிறத கீழே ஒரு வார்த்தையில சுருக்கமா எழுதணும் இல்லையோ, இதுக்கு என்ன எழுதுவேன், கேப்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு. அவர் சொன்ன, பெரியவா கார்த்தால குளிக்கிறா அப்படின்னு போடுவேன். அப்படிதானே போடுவேன்? ஆமா அப்படின்னு. நீ வார்த்தையில என்ன போட்டிருப்ப, பெரியவா கார்த்தால குளிக்கிறா அப்படின்னு போட்டிருப்ப. ஆனா இந்த போட்டோ பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமோ, கார்த்தால குளிக்கிறாப்புலயா இருக்கு? இல்ல, நடு ரிஷியில குளிக்கிறாப்புல இருக்கு, அர்த்தராத்திரில குளிக்கிறாப்புல இருக்கு. இதை சொன்னோன்னதான் அந்த புகைப்பட கலைஞருக்கும் இவருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி வெக்கமா போயிடுத்து. பெரியவா அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணு. பெரியவா கேட்கிறா, கார்த்தால குளிக்கிறாருன்னா அதாவது நேச்சுரல் லைட்ல நீ எடுத்திருக்கணும், பிளாஷ் போடாத எடுத்திருக்கணும். பிளாஷ் போட்டுட்டு எடுத்தீங்கன்னா அது ராத்திரியில குளிக்கிறாப்புல இருக்கு. ஆனா வார்த்தை என்னமோ கார்த்தால குளிக்கிறாங்க. கார்த்தால குளிக்கிறாங்கிறதுக்கும் போட்டோவை பார்த்தாக்க ராத்திரி குளிக்கிறாப்புல இருந்தா பொருத்தமா இருக்கும், மேட்ச் ஆகாது அப்படின்லாம் சொன்னா அவருக்கு ரொம்ப வெக்கமா எடுத்து. அவர் சொல்லு, இது மாதிரி விஷயங்கள்லாம் கூட இது பார்த்தா நமக்கு சர்வசாதாரணமா மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படி அந்த போட்டோவை போட்டு அதையும் போட்டிருந்தோம்னா யாரா இருந்தாலும் அதை அப்படி கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. ஏதோ பெரியவா குளிக்கிறா அப்படிங்கிறதுலாம் இருந்திருக்கும். பெரியவாளோட அந்த கவனம் எப்படி இருக்கு பாருங்கோ, அந்த பர்ஃபெக்ஷன் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. கார்த்தால குளிக்கிறான்னா அந்த சன்லைட்ல குளிக்கிறாப்புல இருக்கணும், ராத்திரி குளிக்கிறான்னா அந்த பிளாஷ் லைட்ல பிச் டார்க்ல குளிக்கிறாப்புல. அந்த சொல்ற வார்த்தைக்கு ஏத்தாப்புல விஷயமும் இருக்கணும். அதான் சொல்லும் செயலும் ஒண்ணு அப்படிங்கிறாளோ இல்லையோ, அதுதான் ஞானிகள். அதுக்காக தான் நமக்கு வாழ்ந்து காமிக்கிறார். அவர்கிட்ட சொன்னா, அப்புறம் சொல்லிட்டு, அதனால இதை போட்டின்னா அந்த வார்த்தைக்கு இது போட்டா நன்னா இருக்காது, நீ ஒண்ணு பண்ணு, நான் வெடிகாரத்தால குளிக்க போறதுனால இருட்டா இருந்தது, நீ பிளாஷை போட்டு கொடுத்துட்ட, போட்டோ அப்படி கொடுத்து போனா போறது, நாளைக்கு சூரிய வெளிச்சம் வந்தப்புறம் நான் போய் குளிக்கிறேன், அப்போ பிளாஷ் போடாத எடுத்துக்கோ, அப்பதான் நேச்சுரலா இருக்கும், அந்த போட்டோ எடுத்து கார்த்தால பெரியவா குளிக்கிறான்னு போடு அப்படி சொல்லி சொல்லி அவ ஆச்சரியப்பட்டாவா. இப்படி ஒரு அபூர்வ மூர்த்தி, அப்படி ஒரு அபூர்வ மூர்த்தின்னு எதுக்கு சொல்றேன், யாருக்கோ ஒளி இனிமே நமக்கு பயமா இருக்குன்னா நமக்கு ஒளிகாட்ட வர்றார் அப்படின்னா நமக்கிட்ட இருக்கிற அஜ்ஞானத்தை போக்குறதுக்கும் ஒளியா இருக்கு. தமசமமா ஜோதிர்குமே அப்படின்னு வேதம் சொன்னபடி நமக்கு ஒளியாவும் இருக்கிற பெரியவா இன்னும் என்னென்னலாம் நமக்கு அருள் ஒளிச்சத்தை காமிச்சு யாருக்கு அனுகிரகம் பண்ணிக்காங்கிறத தொடர்ந்து பார்ப்போம்.